மறுபடியும் இயேசுவை போல் வாழ்ந்த சீடர்கள் அல்லது இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த சீடர்கள் இந்த தலைப்பில் 4வது செய்தியை நாம் கேட்க போகிறோம். மிக அற்புதமான செய்தி. ஒருவேளை இன்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், இந்த கொரோனா டைம்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்த இயேசுவை போல வாழ வேண்டும் என்ற செய்தியும், இப்பொழுது இயேசுவினுடைய சீடர்களை போல, இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த சீடர்களை போல வாழ வேண்டும் என்ற இந்த செய்தியும் மிக மிக பயனுள்ள செய்தியாக எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவோ செய்திகளை நாம் இந்த இடத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனால் இது நம்மை மிகவும் அற்புதமாக இயேசுக்கு பிரியமானவர்களாய் மாற்றக்கூடிய செய்தி. அதில் தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு 12 பேர் அவ்வளவு விதமாக வாழ முடியுமானால் அந்த காலத்தில் உள்ள லிமிட்டட் ரிசோர்சஸோடு, அவர்கள் கையில முழு வேத புத்தகம் கிடையாது, அதை போதிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, இப்படியான ஆராதனைகள் கிடையாது, அதெல்லாம் இல்லாதிருந்த அந்த காலகட்டத்திலே எப்பொழுதுமே யூதர்களுடைய பயமுறுத்துதலுக்கும் சத்துருக்களுடைய போராட்டத்துக்கு நடுவிலே அவர்கள் அவ்விதமாக சாட்சியா வாழ முடியுமானால் எத்தனை அதிகமாக சாட்சியா நீங்களும் நான் வாழ முடியும்? அது சாத்தியம் தேவ பிள்ளைகளே. அந்த ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல இவர்களை பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அறிவுக்காக நான் கேட்கிற செய்தி கிடையாது. வேற அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் கேட்பது அல்ல. இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாறினால் இன்றைக்கு என்னுடைய உள்ளம் ஆத்தும தாகத்தினால் வேதனைப்படும். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து நான் அமைதலாக இருக்க மாட்டேன். இயேசு மனதுருக்கத்தினால் நிர்ணயிந்தார். தன்னுடைய சரீர லிமிடேஷன்ஸை பார்க்காமல், கஷ்டத்தை பார்க்காமல், களைப்பை பார்க்காமல், தூக்கமின்மையை பார்க்காமல் ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவித்தார், மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நான் இன்றைக்கு இயேசுவை போல் மாறினால் எத்தனை அதிகமாக நானும் அப்படி செயல்பட முடியும்? நானும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல் வாழ்வதென்றால் அவர் எந்த தாகத்தோடு, எந்த அன்போடு, எந்த மனதிற்கத்தோடு பூமியில சுற்றித்திருந்தாரோ அதை போல நாம் மாற வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சீஷர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். தனக்கென்று ஒரு நிமிஷம் கூட ஒரு தனிப்பட்ட மனிதனும் வாழவில்லை. அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உணர்ந்து அதை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. ஆகினால் தான் அவர்கள் 2 பேர் கூடி வரும் பொழுது பூமிக்குரியவர்களை பேசவில்லை. இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்கிறோம். நாம் கூடி வரும் பொழுது உலகத்தினுடைய ஆகாரத்தை பற்றி, ஆடை அணிகலங்களை பற்றி அல்லது வேலைகளை பற்றி இப்படி பல காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அவர்கள் அந்த மீன் எப்படி பிடித்தோம், ஐயோ மீன் பிடித்த காலத்தில் மீன் கிடைச்சதே, இப்ப பட்டினியா இருக்கோமே, இப்ப இயேசுக்குனால வந்த பிற்பாடு ஒன்றும் இல்லையே, இப்படி எந்த காரியத்தை அவர் பேசவில்லை. அவர்கள் பேசுறதெல்லாம் ஆத்தும பாரத்தோடு கூட பேசின காரியங்கள், பகிர்ந்து கொண்ட காரியங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு வந்தார்கள், அதை குறித்து சாட்சியை பகிர்ந்தார்கள், வரப்போற மினிஸ்ட்ரிக்காக சேர்ந்து ஜெபித்தார்கள். அதுவே அவருடைய வாழ்க்கையா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்காக ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்காவது ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் இருக்கிற 200 கோடி மக்களுக்கு மத்தியிலே இந்த கில்கால் சபை மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற மக்களை கொண்ட இந்த ஒரு சபை ஆண்டவருடைய மாற்றம் கண்களே படுமா? எனக்காக ஒரு ஓடுவார்கள், எனக்காக ஒரு பேசுவார்கள், என்னை போலவர்கள் வாழ்வார்கள், ஒரு கூட்டத்தாரை என்னுடைய பார்த்து கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆண்டவர் நம்மை நம்ப முடியுமா தேவ பிள்ளைகளே? முடியும், நம்ப வேண்டும். அது நம் கையில் இருக்கிறது, அவர் கையில் இல்லை. இன்று நாம் ஒப்பு கொடுத்தால் அதற்கு தேவையான ஞானத்தை தருவார், அதற்கு தேவையான சரீர பலத்தை தருவார். கர்த்தர் யாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அந்த எண்ணத்தோடு கூட நாம் செய்திகளுக்கு கடந்து செல்வோம். மறுபடியும் அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம், ஒருவேளை கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை பார்த்துக்கலாம் என ஞாபகம் இல்லை. அதே வசனத்தை திரும்ப பார்த்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் வசனம் 9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷருடைய தேடுகிறார்கள். மிகவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள். எங்கெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அதெல்லாம் என்னை மிகவும் கவருகிற வார்த்தைகள். ஆரம்பத்திலிருந்தே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் படிக்கும் பொழுதெல்லாம்
இந்த ஜெபம் பண்ணுகிற பகுதிகளை பார்க்கும் பொழுது அது மிகவும் மிக எனக்கு பிடிக்கும். கவனிங்கள், இந்த இடத்திலே பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக வந்திருக்கிறார், அல்லது களைப்போடு உட்கார்ந்திருக்கிறார், அல்லது பசியோடு உட்கார்ந்திருக்கிறார். என்ன நிலையம்? இந்த எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலே பேதுருடைய உள்ளம் எதை நோக்கி இருந்தது? என் ஆண்டவரோடு பேசுவேன். மக்கள் என்ன சூழ்ந்திருக்கிறார்கள், நிறைய வேலைகள் இருக்கிறது, ஆனால் என் ஆண்டவரோடு நான் பேச வேண்டும். மக்களோடு பேசுவதை காட்டிலும் என் ஆண்டவரோடு நான் கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே பேச வேண்டும். அவர் என்னோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தையில நான் கேட்க வேண்டும். ஆகையினால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு மேல் வீட்டில் ஏறினான். அதற்கு பிற்பாடு 19 வசனத்தை பார்க்கிறோம். ஆவியானவர் பேசினார். இவன் ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவர் இவனோடு பேசினார். இன்றைக்கு இந்த விதமான ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு உறவு அதிகமாக காணப்படவில்லை. நாம் என்று சொல்லும்போது விசுவாசிகளை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுகிறேன். விசுவாசிகள் ஆண்டவரோடு பேசுவதும் அவர் பேசி முடித்தவுடன் ஆண்டவர் அவர்களோடு பேசுவதும் இன்னைக்கு மிக குறைவாக காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பிஸி, பக்கத்தில் உள்ளவரிடத்தில் மணிக்கணக்கில் பேசுவோம். போனை எடுத்தால் கீழே வைக்க மனமிடாது. இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாக முன்பின் தெரியாதவர்களோடு கூட சாட் பண்ணுகிறது. யார் என்று கூட தெரியாதபடி யாரெல்லாம் சாட் பண்ணி நாங்கள் நேரத்தை வீண் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சந்ததி யாரோடு இருக்கிற நம்ம காலம் இது. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரோடு பேசுவதை விரும்பினார்கள். அவர்கள் எப்படியாக இயேசுவை போல் வாழ முடிந்தது? எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை போல் அவர்களால் ஏன் வாழ முடிந்தது? அவர்கள் முதன்மைப்படுத்தினது இயேசுவோடு பேசுவதை. யார் வேண்டுமானாலும் எங்களுக்காக காத்திருக்கட்டும், யாரோடு பேசினாலும் பேசாவிட்டால் அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவரோடு நான் பேச வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட நேரம், 6 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய நேரமாய் இருக்குமானால் அந்த நேரத்தை நான் எதற்கும் கொடுக்க மாட்டேன். எப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் அப்பாயின்ட்மெண்ட்டும் என்னை தடுக்க முடியாது. அது fixed appointment with my Lord Jesus. Nobody can alter it, nobody can change it. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? ஆகையினால் தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஜனங்கள் வந்திருக்கலாம், கூப்பிட்டு இருக்கலாம். இங்கே பேதுரு என்று ஒருத்தர் இருக்கிறார், சீமோன் என்று ஒருவர் இருக்கிறாரா, அப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கலாம். அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு இந்த மனிதன் மேல் அவ்வளவு அன்பு. என்னை நோக்கி இவ்வளவு நேரம் பேசினான், என்னோடு உறவாடினான். என் வார்த்தைகளை நான் அவரும் கேட்கட்டும். உன்னை தேடி ஆட்கள் வந்திருக்கிறார்கள், போ. அவர்களோடு கூட எந்த விதமான கேள்வி கேட்காமல் நீ கூடவே போ என்று ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு பேசுகிற மக்களாய் மாறிவிட்டால், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் மாறிவிட்டால், ஒரு கொர்நேலியு குடும்பம் மாத்திரமல்ல, 1000 கொர்நேலியுக்கள் இயேசுவை அறிவார்கள். ஏனென்றால் அந்த கொர்நேலியு எப்படி பக்தி உள்ளவராக இருந்தானோ அதே போல இந்திய தேசத்து மக்கள் பக்தி உள்ள மக்கள். கடவுளை தேடுகிறார்கள். கடவுள் பேரில் தான் அதிகமான சண்டைகள், குழப்பங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பக்தி, வைராக்கியம், என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு சத்தியம் தெரிய வேண்டுமானால் அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களாகிய நீங்கள் நானும், சத்தியபலனாகிய இயேசுவினுடைய அடியார்களாய் நீங்கள் நானும் இன்னைக்கு வைராக்கிய வாஞ்சியோடு புறப்பட்டு போக வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கையின்படி வாழ வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் நாம் இப்படி உட்கார்ந்து செய்திகளை கேட்பதில் ஒரு பயன் இருக்காது. ஆண்டவருக்கு உட்கார்ந்து ஒரே இடத்தில் ஏதோ செய்தியை கேட்டுவிட்டு புறப்பட்டு போடுவது ஆண்டவருக்கு தேவையில்லை. They are of no use to the Lord. He wants the people to go forward, move forward, dare to be different. Can you be one like that? எத்தனை அனாவசியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு தீர்மானம் எடுப்போமா? இது தேவையற்ற பேச்சு, இது ஒரு தேவையற்ற கான்வர்சேஷன், ஒரு தேவையற்ற அப்பாயின்மெண்ட். நான் என் ஆண்டவரோடு கூட உள்ள அப்பாயின்மெண்ட்டை நான் எப்பொழுதுமே ஒழுங்குபடுத்திக் கொள்வேன். ஒரு வேளைய ஒரு நாளில் எத்தனை முறை பேச முடியுமோ அத்தனை முறை என் ஆண்டவரோடு நான்
நான் ஒரு நாள் இத்தனை முறை நான் ஆண்டவரோடு பேசுவேன் என்று ஒரு முடிவெடுத்து அதுல உறுதியாக இருப்போம். தொடர்ந்து வாருங்கள். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் வசனம் 25. 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இங்கே ஒரு சாதாரண மனிதன். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ரொம்ப இம்ப்ரெசிவா ட்ரெஸ் பண்ணி இருக்க முடியாது. அவங்க எப்பொழுதுமே ஆண்டவரோடு சுத்தி கொண்டு திரிந்தார்கள். அப்ப வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். புது புதிதாக ஆடைகளை வாங்கி உடுத்தவோ அல்லது ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு போகவோ அவர்களுக்கு நேரம் இருந்திருக்காது, பண வசதியும் இருந்திருக்காது. ஒரு சாதாரண மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். இங்கே ஒரு ஆர்மி ஆபீசர். கொர்நேலியு சாதாரண மனிதன் அல்ல. அவன் அநேக சேனைகளுக்கு ஒரு தலைவன். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சாதாரண படைகார், முந்திரி சொல்லுவானால் மீன் பிடிக்கிற மனிதன், இன்றைக்கு ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு மனிதன் அவனுடைய காலில் விழுந்தான். ஏன் விழுந்தான்? ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார். உன்னிடத்தில் வந்து உன்னை சந்திக்க வந்திருக்கிற மனிதன் சாதாரணமானவன் அல்ல. நீ உலகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கலாம், உன்னுடைய தலைவர் ஒரு ஜெனரலா இருக்கலாம், ஒரு பெரிய மதிப்புக்குரிய உலக தலைவராக இருக்கலாம். ஆனால் இவனோ என்னுடைய சேனையில் ஒரு மனிதன். நான் இன்றைக்கு ஒரு படையை வைத்திருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கென்று ஒரு படையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த படைக்கு இவன் தலைவன். அப்படிப்பட்டவன் இவன். ஆவியானவர் உள்ளத்தில் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும். கொர்நேலியுவுக்கு பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக பெரிய ஆபீசர் மாதிரி போய் பெண்கள் நிற்கவில்லை, அவன் காலில் இவர் விழவில்லை. ஆனால் இவர் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் மனிதம் ஆபீஸில் வேலை செய்கிறேன், இவர் இட்டர்னல் கிங்டம் ஆபீஸ்ல வேலை செய்கிறார். அதை தெரிந்து கொண்டதுனாலே காலில் விழுந்து பணிகிறார். பாருங்கள், குட் மார்னிங் சொல்லலாம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம், கையை தூக்கி கும்பிடலாம். ஆனால் காலில் விட வேண்டுமென்றால் நான் என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை. நின்று உமக்கு வணக்கம் சொல்ல நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆயினால் பாதத்தில் விழுந்து உமக்கு நமஸ்காரம் சொல்கிறேன் என்ற அளவுக்கு ஒரு மனிதனை, ஒரு பெரிய மனிதன் தன்னை தாழ்த்தி வந்து விடுவானால், ஒரு தேவ பிள்ளை, ஜெபிக்க ஒரு தேவ பிள்ளை, what does he represent? ஜெபிக்கிற தேவ பிள்ளையில் என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். எவ்வளவாக ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் பாருங்கள். மோசே அதே போல்தான், ஒரு சாதாரண மனிதன். மலையில் போய் ஆண்டவர் 40 நாள் உட்கார்ந்து வந்தான். திருப்பி இறங்கி வரும்போது அவன் முகம் அவ்வளவு பிரகாசம். ஜனங்களால் அந்த முகத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு பிரகாசமுள்ள ஒரு முகமாக அந்த முகம் இருந்தது. ஏன்? ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். ஒளியாக இருக்கிற தேவனோடு அவன் பேசிக் கொண்டிருந்தபடியா அந்த ஒளி அவனுடைய முகத்தை பிரகாசித்தது. He reflected the Lord's brightness, brilliance and the light. கவனியுங்கள் தேவ பிள்ளைகளை. அப்படி இருக்குமானால் எந்த மனிதனும் காலில் விழுவான். எப்பேற்பட்ட மனிதனும் பயப்படுவான், நடுங்குவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை மக்கள் எதிர்த்து கொண்டு தெரிகிறார்கள். எங்கே போனாலும் பூச்சிகளை நடத்துவது போல் நடத்துகிறார்கள். ஏன்? we are conducting ourselves so cheaply. வாயிலே இயேசு, ஆனால் செயலிலோ உலகம், மாமிசம், பிசாசுக்கு அடிமைத்தனம். ஆகியோர் தான் எவரும் மதிக்க மாட்டேங்கிறார்கள். உண்மையாக செபிக்கிற கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தத்துவத்தை பெற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே காட்டுகிற கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு எந்த எப்பேற்பட்ட ஆபீசரும் நம்மை கண்டு பயப்படுவான். நம்மளுக்கு சாதாரணமா பேசுவதற்கு அவன் துணிகரம் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட தேவ கலை, முக கலை மாறும். கர்த்தருடைய முகம் நம் மூலமாக பிரகாசிக்கும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். when you are an ambassador of Jesus Christ, the whole crowd to fall before the throne of Jesus. இன்றைக்கு அப்படியாவது ஜெபத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? இதுல யாராயும் ஜெபிப்பதில் குறைபட்டவர்களாக இருப்போமானா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஜெபம் செய்வேன். no matter who calls me, no matter who interferes me, whoever wants my attention, no, it is my Jesus, because he is my eternal bridegroom.
நிரந்தரமாக நான் வாழக்கூடிய நான் இயேசுவோடு கொடுத்தான். அவருக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேனே தவிர உலக மக்களுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நான் அப்படி அந்த இடத்தை கொடுக்க மாட்டேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தை இயேசுவோடு பேச நான் புறப்படுவேன். ஒருவர் அந்த இடத்தை சொல்லியிருக்கிறது, அவர் பசியாக இருந்தார், அவருக்கான ஆகாரத்தை தயார் செய்தார்கள் என்று சொல்லி. பிள்ளைகளை பசியும் பார்க்கவில்லை, களைப்பையும் பார்க்கவில்லை, தங்களையே விட்டு போட்டார். They had sold themselves to the Lord in and out. ஆகினால் தான் ஒரு பெரிய தலைவன் கூட முன்னால் விழுந்து பணிகிறான். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your prayer life? Can the Lord count you as a prayer warrior, or your priorities have changed? நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை முக்கியப்படுத்துகிறோம்? கொஞ்சம் உணர்வோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி நம்மளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பது மனிதர் குரலாக இருந்தாலும் பேசுகிற ஞானம் தெய்வ ஞானம். அவர் பேசுகிறார், அவர் பேசுகிறார். அதனால் நம்முடைய ஜெப குறைகளை இன்றைக்கு தூக்கி போட்டு ஒரு பெரிய மனிதர் கூட இயேசுவை நம்மை பார்க்கும்படியாக ஜெபத்தில் நேரத்தை செலுத்தி கழிப்போம். இயேசுனுடைய அந்த ஆழ்த்தத்துவ பர்சனாலிட்டி, அல்லது பவுலுடைய பாஷையில புட் ஆன் ஜீசஸ், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? இயேசுவை போல வாழ்வது, இயேசுடைய சகல குணங்களையும் குணாதிசயங்களையும் பெற்றுக் கொள்வதுதான் டு புட் ஆன் ஜீசஸ். அப்படியாக நாம் மாறுவோம். தொடர்ந்து Acts 10:26 10:26. பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். இந்த இடத்துல வந்து அழகா சொல்கிறார், நீர் ஒருவேளை நினைக்கலாம் நான் உண்மை விட பெரியவன், ஏதோ காரியத்துக்காக கர்த்தர் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறார், நீர் என்னுடைய வார்த்தைகளை வச்சு கேட்க முடியாத நீர் ஆயத்தமாக இருக்கிறீர், எல்லாம் ஓகே, கரெக்ட். ஆனால் நான் உண்மை போன்ற ஒரு மனுஷன் தான். நான் எந்த விதத்திலும் தேவ சாயல் என் குணத்தில் இருந்தாலும் நான் மனிதனாகத்தான் இருக்கிறேன். நான் ஒரு மனிதன் தான். ஆகினால் என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஒரு மரியாதையோ ஆனரையோ கனத்தையோ நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. இது அடுத்த தெய்வீக குணம். எல்லா நேரமும் நாம் இப்ப பைபிள்ல பல இடங்களில் பார்க்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தர் மூவரும் ஒருவர், மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர். இருப்பினும் இயேசு எப்பவும் தன்னை தாழ்த்தி என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். எப்பொழுதுமே அவர் பிதா பிதா என்று சொல்லி எல்லா கனத்தையும் பிதாவுக்கு கொடுத்தார். எல்லா நேரத்திலும் பிதா பிதா என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்தவன் தான் பேதுரு. அதில் இயேசுவே கனத்தை எடுக்கவில்லை, இயேசுவே தனக்காக எதுவும் எடுக்கவில்லை. எல்லாமே நான் பிதாவுக்கு தான் கொடுக்கிறேன், சகலமும் பிதாவுடையது என்று சொல்லும் பொழுது மனிதனாகிய நான் இன்னொரு மனிதனுடைய அவன் கொடுக்கிற கனத்தை பெற்றுக்கொள்ள எந்த விதத்திலும் பார்த்தவன் அல்ல. அதுக்கான தகுதி என்னிடத்தில் இல்லை. தேவ பிள்ளைகளை, இது ஒரு தெய்வீக சுபாவம். நம்மளை ஒருத்தர் ஆனர் பண்ணியும் கூட அந்த ஆனர் எனக்கு வேண்டாம் என்று சொல்வது தெய்வீக சுபாவம். இன்றைக்கு அதிகமான மக்கள்கிட்ட இல்லாதது அது. இங்க பேதுரு தகுதியுள்ளவனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு தகுதி இல்லாதவர்கள் கூட மேடைகளில் ஏறவும் மேடைகளில் உட்கார்ந்து தங்களுடைய போட்டோக்களை எல்லா பக்கங்களிலும் பிரசுரிப்பதும், தங்களை குறித்து மக்கள் பெரிய கதையை பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதும், இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இயேசுவின் மகிமையை திருடுகிற ஒரு திருட்டு கூட்டமாக கிறிஸ்தவர் போயிருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய மகிமையை திருடுகிற ஒரு கூட்டமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் யாராயிலும் நம்மை புகழ்ந்து விட்டால் அவ்வளவு பெரிய, அதனால தான் இன்றைக்கு டாக்டரேட் வேணும், எனக்கு ரெவரண்ட்ங்கிற பட்டம் வேணும், இதுக்கெல்லாம் நமக்கு கிரேவிங். இங்க பாருங்கள், ஒருவேளை விட்டிருந்தால் அந்த நாள்ல இந்த கலிமேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னதுனால பிகஸ்ட் பிஷப் யாரு? பீட்டர் சொல்லி பிஷப் பீட்டர் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு போப்பை பற்றி சொல்லும்போது அப்படிதான் சொல்லுகிறார்கள். பீட்டருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் யாரு? போப்பை என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்றது, பெரிய உலகம் முழுசுக்கும் ஒரு மத சார்புள்ள ஒரு மதத்துக்கு தலைவர் நிமிஷீக விலகினோம். நம்ம விட்டு போக. நீங்களும் நானும் யாராக இருந்தாலும்
அதனுடைய மகிமை மதிப்பு ஆண்டவருக்கு மாறும். ஒரு நிமிஷம் அவர் நம்மை விட்டு தன் கையை எடுப்பாரானால் இந்த சரீரத்தை சடலம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். கவனிங்கள், இப்பொழுது சரீரமாக நின்று பேசிக்கொள்கிறோம், நடக்கிறோம். ஒரு செகண்ட்ல அதை சடலமாக மாற்ற அவருக்கு முடியும். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற பட்டங்கள், படிப்புகள், பொருட்கள், பேங்க்ல இருக்கிற பணம், சேர்த்து வைத்த சொத்துக்கள், இதை வைத்து நாம் நம்ம பெரியவர்கள் நினைத்துக் கொள்கிறோம். எனக்கு இப்ப கரம் கொடுக்க வேண்டும், எல்லாரும் மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், என்னை முன்னிறுத்தி புகழ வேண்டும், என்னை ஸ்டேஜில் ஏற்றி மாலை போட வேண்டும். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளமே கிடையாது. நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். எந்த ஒரு மரியாதை மதிப்பு வந்தாலும் என் ஆண்டவருக்கு சொந்தம். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். நான் அவருக்கு ஒரு அடிமை, அவருக்கு ஒரு வேலைக்காரர். இந்த ஆட்டிடியூட் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் வந்தால் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்க முடியும். தொடர்ந்து Acts 10:28-29 28-29 அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். நீங்கள் எந்த மனிதனையும் தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாது இந்த ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவாக புறஜாதிகள் மத்தியில ஜாதியை குறித்து பேசப்படுகிறதோ அதை விட மேலாக கிறிஸ்தவத்தில் ஜாதிகளை குறித்து மிக 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 கேவலமான ஒரு நிலைமை. ஜாதி, நீ இந்த ஜாதி, அந்த ஜாதியில் உள்ள பெண்ணு தான் எனக்கு வேண்டும், இந்த ஜாதி பெண்ணு தான் எனக்கு வேண்டும். அதிகமாக நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கும் பொழுது மிக மிக கேவலம். நம் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் அது கிடையாது. நாம் பல காரியங்களிலே மேம்பட்டவர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் ஜாதி என்று வரும்பொழுது கலவரங்கள், குழப்பங்கள், சண்டைகள், வீணான சகல காரியங்களும் நம் மத்தியில காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் பெரிய ஆள் கிடையாது, ஒருவனும் தீட்டுள்ளவன் கிடையாது, ஒருவனும் பெரியவனும் கிடையாது. படைக்கப்பட்ட எல்லா மனிதரும் ஒரே ஆதாமின் பிள்ளைகள். ஆண்டவர் மனித ஜாதியை தொடங்குவது ஆதாமை கொண்டு. ஆதாமுக்கு அப்புறமாக யார் இந்த காரியத்தை தொடங்கி வைத்தார்கள்? நீ எல்லாம் இந்த ஜாதி, நீ எல்லாம் அந்த ஜாதி என்று. எல்லாமே நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சுயத்துக்காக தொடங்கி வைத்திருப்பான். நாங்கள் ரொம்ப பெரியவர்கள், நாங்கள் சுப்பீரியர். இன்னைக்கு நம்மளுடைய கலர், வெள்ளைக்காரனுக்கு ஏதோ தோல் வியாதி, அவன் வெள்ளையா இருக்கான். ஆப்பிரிக்காக்காரனுக்கு ஏதோ தோல்ல ப்ராப்ளம், அவன் எப்படி இருக்கான்? கருப்பா இருக்கிறான். ஸோ சீதோஷ்ணத்தை பொறுத்து, ஏதோ ஒரு காரியத்தை பொறுத்து. ஆனா உடனே அப்படி இருந்தா, உடனே கருப்பா இருந்தா அவன் கீழ் ஜாதி. அவன் வெள்ளை இருந்தா நம்ம அப்படித்தான் வெள்ளைக்காரன் கிட்ட விழுந்தோம், இன்னைக்கு விழுவோம். சரியா, வெள்ளைக்காரன் ஒருத்த வந்துட்டா போதும் நமக்கு, அதுதான் நோ என் டு தட். ஸோ அப்படி இன்னைக்கு ஒருத்தரை உயர்த்தி வைக்கிறோம், அவங்க தோற்றத்தை வைத்து அல்லது அவருடைய பூர்வீகத்தை வைத்து. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் தீட்டு உள்ளவன் அல்ல, அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சமம். உன் குணம்தான் உன்னை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மாற்றும். நீ கேடுள்ள குணமுள்ள இருந்தா நீ தீட்டு உள்ளவன். நம்முடைய குணங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பிசாசின் குணங்களாக இருக்குமானால் நாம் தீட்டுள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு போ, அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜாதியை குறித்தோ, நாம மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஜாதிகள், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏனென்றால் இங்கே வாலிபர்கள் இருக்கிறீர்கள், இப்பொழுதே மனதில் தீர்மானம் பண்ணுவீர்கள், என் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ண வேண்டும், என் பாஷைக்காரனை தான் கல்யாணம் பண்ண வேண்டும். இப்படியான தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவர் அதை வெறுக்கிறார்,
எவரையும் தீட்டுள்ளவன் என்று சொல்லாதே. அதோடு கூட நாம் வாழுகிற இடத்திலும் கூட நாம் எல்லோரும் சமமாக ஒன்றாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரும் ஒரு குரூப் ரொம்ப சொபஸ்டிகேட்டட் குரூப். யார் சொன்னது? ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஏரோதை பத்தி சொல்லும் பொழுது அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு, அந்த ராஜாவுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நரி. ஏன்? அவன் குணம் அப்படிப்பட்ட குணம். பண்ணுங்கதான். ஆண்டவர் அந்த பொசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். ஆனா அந்த மனிதனை அதற்கு ரெஸ்பெக்ட் பண்ண முடியல. ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? படித்தவர்களெல்லாம் ஒன்றாக, அவர்களெல்லாம் பயங்கர சொபஸ்டிகேட்டட் பீப்புள், லேட் பீப்புள், தட் பீப்புள், திஸ் பீப்புள். இவங்கெல்லாம் ஸ்லம் டுவெல்லர்ஸ். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்களா இருந்தால் யாரையும் ஸ்லம்ல உள்ளவன், அவன் கீழே உள்ளவன், அவன் நம்மளோட தொடக்கூடாது, அவன் வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது, அவனோடு பழகக்கூடாது. இயேசு பழகினதெல்லாம் குஷ்டரோகிகளோடு பழகினார். இயேசு விருந்து சாப்பிடுவதற்கு ஏரோது வீட்டுக்கும் பிரதான ஆசாரியர் வீட்டுக்கும் போகவில்லை. அவர் போனது குஷ்டரோகியினுடைய வீட்டுக்கு. கவனிங்க, ஒரு குஷ்டரோகி வீட்டுல சாப்பாடு கொடுத்தால் நீங்கள் நானும் போவோமா? எத்தனையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு அங்கத்தான் போனார். லாசருவை போல ஒரு ஏழை குடும்பம், 2 சிஸ்டர்ஸும் அப்படி அழுதாங்க. ஏன்? பிரெட் வின்னர் போயிட்டான், லாசரு போயிட்டான், இனிமே நாங்கள் பசி பட்டினி தான். அப்ப அவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது, புவர் பீப்புள். ஆனா இயேசு அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு பழகினதெல்லாம் எவரை நாம் தாழ்ந்த குலத்தா, தாழ்ந்த மக்கள், கீழான மக்கள் அப்படி எல்லாம் சொல்லுகிறோமோ அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய நண்பர்களாக வைத்துக் கொண்டார். ஆகினால் தான் 12 ஸ்ரீஷர்களை பெரிய யூத மத தலைவர்களிடத்திலிருந்து எடுக்கவில்லை. யூத மத தலைவர்களை கொண்டு வா, ஒரு 12 பேரை நான் சூஸ் பண்ணட்டும். இல்ல, மீன் பிடிக்காரன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே காலம் மீன் பிடிக்கிற காலமா. அவங்க அதிகமா பழக மாட்டாங்க. மீன் பிடிக்கிற இடங்கள்ல போய் பாருங்க, வலையை வளசிக்கிட்டு இருப்பாங்க, அல்ல வலையை பின்னிக்கிட்டு இருப்பாங்க, அல்ல மீன் எடுத்து காய போடுவாங்க, பக்குவப்படுத்துவாங்க. அது மேல ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. நம்ம இல்லிட்ரேட் பீப்புள்னு சொல்லுவோம். அவங்களத்தான் இயேசு கெடுத்தார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர். இன்னைக்கு அந்த பைத்தியங்களைத்தான் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் நான் ஞானிகளை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உயர்ந்த மக்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மக்கள், கிறிஸ்துவோட உண்மையான மக்களாக இன்றைக்கு இருப்போமானால், இன்றைக்கு இந்த ஜாதி, படிப்பினால உயர்ந்தவர்கள் குறைந்தவர்கள், பணத்தினாலே மேம்பட்டவர்கள் மேன்மை இல்லாதவர்கள், இப்படி எண்ணம் இருக்குமானால் இன்றைக்கு விட்டு ஒழிப்போம். நாம் let our friends be from the humble, most humble people, the humblest people be our friends. அப்படிப்பட்டவர்களோடு இயேசுவை பழகி இயேசுவின் அன்பை காண்பிப்போம். ஆதி நாட்கள்ல பெரிய ஜாதி மக்களை விட தாழ்ந்த ஜாதி மக்கள் அதிகமா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? வெளிநாட்டில இருந்து வந்த மிஷனரிகள் அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய சேவை மக்களை கவர்ந்ததுனால நிறைய பேர் வந்தாங்க. அதனால தான் ஹரிஜன் ரிலிஜன் தாழ்த்தப்பட்டவருடைய ரிலிஜன் சொன்னதுக்கு காரணம் என்ன? அந்த மக்கள்கிட்ட இவங்க காட்டின அன்பினால அவங்க உண்மையில அன்பதா இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகள் அவங்க கால் தூசிக்கு வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில இந்திய தேசத்துக்காக, தங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தேசத்துக்கு உயிரை கொடுத்து அவ்வளவு சேவை செய்தாங்க. அவங்க போய் ஏழைகள் ஒண்ணுமில்லாத மக்களோடு கூட அவங்க சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டு மக்களை இயேசு இடத்துல கொண்டு வந்தார்கள். மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மிஷினரி, அந்த மிஷினரியுடைய சாட்சி எனக்கு இப்ப பேர் மறந்து போச்சு. இப்ப நவீன காலத்து இப்போ உள்ள மிஷினரி ஒரு மிஷினரி இருந்து, அவர் பிராமன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன்னை ஆண்டவருடைய பணிக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் மகாராஷ்டிராவில் ஒரு ரிமோட் இடத்துல போய் ட்ரைபல் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்ககிட்ட போய் சுசேஷன் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீ உண்மையிலே கிறிஸ்துவ நண்பர்னு சொல்லலாம். நாங்க சாப்பிட்றது எப்படின்னா, நாங்க பச்சை மாம்சத்தை மேலே கட்டி போடுவோம், அதுல புழு நிறையா வரும், அதுதான் எங்களுக்கு டெலிகசி, அதான் நாங்கள் சாப்பிடுவோம், நீ சாப்பிட்டு காமி. கிறிஸ்துவ நண்பர் இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு சொன்னாங்க. அவர் சாப்பிட்டார். ஒரு பிராமணன் அதெல்லாம் மாமிசம் சாப்பிட்டு பழகாத ஒரு மனிதன் அதை சாப்பிட்டாராம். சரியா?
நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பயந்தான ஏதோ ஒரு நமக்கு தெரிந்த ஆர்கனைசேஷன், இது ஒரு ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னால் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், உண்மையாக நடந்த சம்பவம். கவனிங்கள், இது கிறிஸ்துவின் அன்பு. நான் இறங்கி வருகிறேன், அந்த நிலைக்கு இறங்கி வருகிறேன். ஆனால் இன்னைக்கு நம்மள அநேகர் ஒரு ஸ்லம்ல போனா வீட்டுக்குள்ள கூட போக மாட்டோம். unhygienic, they are so dirty people, they are so useless people. இன்னைக்கு நாம் அப்படி சொல்லிக்கொண்டு நாம வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பை மக்கள் நம்மிடத்துல பார்த்தால் தவிர அவர்கள் இணங்க மாட்டார்கள். கிறிஸ்துவின் அன்பை நம்மில் அவர்கள் பார்க்க வேண்டும். இதே இன்னைக்கு நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் கீழே இறங்கி ராஜீவ் காந்தி அவன் சிஸ்டர் எல்லாம் போய், பிரியங்கா எல்லாம் போய் மற்ற லோக்கல் பீப்புள், சோகால் லோ பீப்புள், நான் சொல்லலை, அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாங்க, அவங்களோட கூட ஏதாவது பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க தான் காண்பிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் மக்களோ இன்றைக்கும் இந்த ஜாதி பிரிவினையில் வர மேட்ரிமோனியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கம். கிறிஸ்டியன் நாடார், கிறிஸ்டியன் முதலியார், அங்கே எங்கிறது வருதோ தெரியல. Let us wake up. இந்த ஜாதிகளை பற்றி பேசுறத விடுவோம், இந்த ஜாதிகள் பின்னால் போகிற கீழ்த்தரமான குணத்தை விடுவோம். ஆண்டவர் சொன்னார், எதியும் தீட்டுள்ளது என்று சொன்னாரு, எதியும் தீட்டுள்ளது என்று சொன்னாரு. தொடர்ந்து வாங்க 10வது அதிகாரம் 39வது வசனம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். நாங்கள் சாட்சிகள். சாட்சிகள் என்பது மிக மிக பவர்ஃபுல் வேர்ட். We are the witnesses. நாம இன்னைக்கு சாட்சின்னு சொல்லும்போது கிறிஸ்தவத்துல சாட்சிங்கிறது நமக்கு கீழ்த்தரமான ஒரு டேர்மா போச்சு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்தா அதை குறித்து முன்னால் வந்து சொல்லி சாட்சி. நான் என்ன கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லணும்னா இன்னைக்கு எல்லா மதத்தினரும் எல்லா இடங்களிலும் எது எது நடக்குதோ அதை வந்து முன்னால சொல்லலாம். அது ரொம்ப நல்லாவே சொல்லலாம். அந்த அது வேளாங்கண்ணி அங்க போனீங்கன்னு நிறைய சொல்லலாம். அது சாட்சி அல்ல. சாட்சி என்பது you are the witnesses. You are the witnesses. எதற்கு? இயேசு வல்லமையுள்ள தேவன், இயேசு பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டவர், இயேசு மனுக்குலத்துக்காக மரித்தவர், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. இந்த எல்லா காரியங்களையும் கேட்டவர்கள் மாத்திரமல்ல, பார்த்தவர்கள், அவரோடு இருந்து அவருடைய சகல குணங்களையும் நாங்கள் இன்னைக்கு எங்களுக்குள் கொண்டு வந்து அனுபவிக்கிறவர்கள். ஆகினால் நாங்கள் சாட்சிகள். இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு செய்ததை பார்த்த சாட்சிகள் மாத்திரமல்ல, இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதற்கும் நாங்கள் சாட்சிகள். அதனால ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சி சொல்வீர்கள் என்று சொல்லவில்லை. இன்னைக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நிறைய சாட்சி. ஒரு பத்திரிகை, தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகை எல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணை முடித்து கிழிச்சு போடலாம் தான் வருது. நான் அங்க போனேன், அங்க எனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைச்சு, அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இது நம்மளை இடர பண்ணுமே தவிர நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது. தைரியமாக 10 கிறிஸ்தவர்கள் எழுதட்டும், நான் இயேசுவினுடைய சாட்சி. ஏனென்றால் நான் இயேசுவை போல் மக்களை நேசிக்கிறேன், நான் இயேசுவை போல் மக்களுக்கு இறங்குகிறேன், நான் இயேசுவை போல தாழ்மையாய் வாழுகிறேன் சொல்லட்டும். அதை பத்திரிகையில போடட்டும். நான் இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்டதுக்கு அப்புறமா என்னோட சுபாவமே மாறிடுச்சு. உலக பிரகாரமான ஷோக்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான ஷோ நிறைய பண்றோம். நம்மகிட்ட பணம் இருக்கு, நாங்க அந்தஸ்து உள்ளவங்க. இதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா கவனிங்க. எக்ஸ்ட்ரா வேகன்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு, அது மேரேஜா இருக்கட்டும், எந்த செரிமனியா இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ ஏதாவது சந்தோஷப்படணும், யாரை கூப்பிட்டா? யாரை கூப்பிட்டு சொன்னாரு? யாருக்கு கிடைக்காதோ அவங்கள கூட்டிட்டு வா. ஆனா இன்னைக்கு பிலீவர்ஸ் சொல்றோம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றோம், கத்த தத்த பத்தான்னு அந்நிய பாஷை பேசுறோம். என்ன ஒரு காரியம்னாலும் 4 பணக்காரங்க, நான் 10 கொடுத்தா அவன் 20 கொடுப்பான். புரியுதா?
அதனால தான் பட்டிக்காடுகள்ல மொய் கொடுத்தாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வேற மைக்கில் வருதா? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் கேட்டிருக்கேன். சரியா? எல்லாரும் வந்தாங்க கல்யாணத்துக்கு, இவ்வளோ மொய் கொடுத்தாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். எவ்வளவு கேவலமா போயிட்டு பார்த்தீங்களா நீங்களும் நானும்? வேதத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்முடைய வேதமெல்லாம் நம்ம நாவில மாத்திரம் தான் இருக்கு, வாழ்க்கையில இல்லவே இல்லை. சாட்சி வாழ்க்கையில இல்ல, சுத்தமா இல்ல. நம்ம வாழ்றது ஒரு 10 புரஜாதிகளுக்கு மத்தியில, இயேசு அறியாதவர்களுக்கு மத்தியில நாம வாழ்ந்தோம்னா, நாம கிறிஸ்தவங்கன்னு நம்ம பண்பை பார்த்து, நம்முடைய நற்செயலை கண்டு, நம்முடைய நல்ல இரக்கம் உள்ள ஆவிக்குரிய கனிகளை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டால் hats off to us. யாரும் சொல்ல முடியல. 10ல் 1 நாமளும், அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தைரியமாக சொன்னால் நாங்கள் சாட்சிகள். எங்க காலத்தில் எவ்வளவு பேர் வாழ்ந்தார்கள், இயேசுவனுடைய அற்புதங்களை எவ்வளவு பேர் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களால் சாட்சிகளாக இருக்க முடியவில்லை. நாங்கள் சாட்சிகள், இயேசுவுக்கு சாட்சிகள். ஆகினால் தான் ரத்த சாட்சிகளாக அவர் மரித்தார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அடி விழுந்து ஒரு கல் விழுந்தா போதும், ஐயோ இதெல்லாம் வேண்டாப்பா, ரொம்ப கஷ்டம். நாம சொகுசா உட்கார்ந்து வீட்டுல பைபிளை கூட படிக்க கிடையாது. நாங்க யாரு? கிறிஸ்டியன்ஸ். நான் சொல்றேன், be ashamed of your low class living. be ashamed. நான் சொல்றேன், கோபப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு கிறிஸ்தவமான வாழ்க்கை, வெட்கப்பட வேண்டிய வாழ்க்கை, வெட்கக்கேடான வாழ்க்கை. நீ கிறிஸ்தவனாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கை பேசட்டும். நீ சொல்லக்கூடாது, கூட இருக்கிறவங்க சொல்லலாம். The neighbors have to say, the even strangers to come, who come, அவங்க சொல்லணும், நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க, உங்களிடத்துல ஒரு வித்தியாசமான பண்பை பார்க்கிறோம், நீங்கள் பழகிற வித வித்தியாசம் இருக்கிறது, மக்கள் சொல்லட்டும். That is being a witness. இருக்கிறோமா இன்னைக்கு தேவ பிள்ளைகளை? நீங்கள் நான் அப்படி இருந்தோம்னா நம்ம மூலமாக நம்மிடத்தில் பழகிற ஒரு கூட்டத்தார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இயேசுவை போல் மாறி விடுவார்கள். வாய் சொல்லாமல் வாழ்க்கை சொல்லும் என்று அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் இயேசு அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். எல்லாரை போல நாமும் வாழ்ந்து விட்டு பேரளவில் மாத்திரம் நான் கிறிஸ்தவன். இன்றைக்குள்ள கிறிஸ்தவம் அது மாத்திரம்தான். ஒன்லி வேர்பல் டெக்ளரேஷன். வாயை திறந்து நான் கிறிஸ்டியன், வாயை திறந்து நான் கிறிஸ்டியன். யாரும் கேட்டா you are only belong to a religion. நாம தான் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு ரிலிஜன் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். But you should be taken after a man, Jesus Christ. இயேசுவை பின்பற்றுவதாக, அவரை போல் வாழ்கிறவர்களாக, அவருடைய குணாதிசயங்களை பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு இருப்போமானால் நம்மை பார்த்து அவரும் சொல்ல இயேசுக்கு சாட்சிகள் என்று சொல்வார்கள். அன்றைக்கு பேதுரு யோவான் பேசுற தைரியத்தை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, ஒரு இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு இருந்தபடினா இயேசுவோட சுபாவம். நான் உங்களுக்கு நான் நிச்சயமா சொல்றேன், இயேசுவோடு இருந்ததுனால அந்த சுபாவம் இல்லை, அதை விட அதிகமா அந்த சுபாவம் எப்போ வரும் தெரியுமா? பைபிளை வாசிக்கிட்டே இருக்கும்போது. பைபிளை நம்ம திரும்ப 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 வாசிக்கும் போது, இயேசுவோட கூட இருந்து பார்க்கும்போது ஏதோ 1-2 இன்சிடென்ட்டை பார்த்திருக்கலாம். இங்க அப்படி அல்ல. வாசிக்க வாசிக்க ஆவியானவர் அப்படியே இயேசுவை தத்ரூபமா நமக்கு முன்னால காண்பிக்கிறார் ஒவ்வொரு காரியமும். அதனால தான் அதிகமா படிக்கணும். முதல் 4 காஸ்பல்லையும் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல், இந்த 5 புத்தகத்தை வாழ்நாள கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை படிங்க. அதை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. அதுதான் இயேசுவை காட்டுது. இயேசுக்கா வாழ்ந்தது எப்படி என்று காட்டுது. அற்புதமான புத்தகங்கள். அதனால இயேசுவோட வாழணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு இயேசுவை காண முடியும் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி வாழ்நாட்கள் குறுகிய நாட்கள், இயேசுக்கு சாட்சியா வாழட்டும். என்னுடைய பயனற்ற வாழ்க்கையில மூட்டை கட்டி வச்சுட்டு யார்கிட்ட பேர் வாங்கலாம், எவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான தற்காலிகமான எதையோ பண்ணிட்டு அவங்க புகழணும், இவங்க புகழணும், ஆனால் பலனை மறுதளிப்பார்கள். அது இருக்குது. ஏன்னா அது கடைசி காலம் நடக்கும். இதை மற்றவங்க செய்யட்டும். நல்ல செய்திகளை கேட்கிறேன்னா, படிக்கிறேன்னா,
அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை விட்டு வெளியே வரும். தொடர்ந்து அப்போஸ்தலர் 10:44 வசனம், அப்புறம் 47, 48. First 44, 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 47, 48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் இதுல இருக்குது. இது அநேக ஊழியர்கள் பார்க்கறது இல்லை. நம்ம சொல்ற யாருக்காவது அபிஷேகம் கிடைக்கல என்ன சொல்றோம்? நீ தகுதி இல்லை, அதனால உனக்கு அபிஷேகம் கிடைக்கல சாதாரணமா சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல கேட்டவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்ததனால் நாம சொல்ற தகுதி, அதாவது to be born again, to be baptized, இதான் நாம பார்க்கிற தகுதிகள். சரியா? இந்த தகுதி உள்ளவர்களாக அவர்கள் இல்லாமலேயே அவர்களுக்கு என்ன கிடைச்சது? அபிஷேகம். நம்ம பொறுத்தவரையில் அபிஷேகம் என்பது தேர்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சால்வேஷன், செகண்ட் ஸ்டெப் பேப்டிசம், இம்மர்ஷன் பேப்டிசம், தேர்ட் ஸ்டெப் தான் அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இது நம்ம சொல்றோம். ஆனா இவங்க இருந்தவங்க எல்லாரும் புறஜாதியார்கள், கொர்நேலியுனுடைய உறவினர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு பேசுறாரு, ஆவியானவர் இறங்கினார். நான் சொன்னது கரெக்டா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த மனுஷரால அல்ல, பேசுற பேதுரு நிமித்தம். பேசுற பேதுருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்ற உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் பேசின வார்த்தைகள் இயேசுவை பற்றிய சத்திய வார்த்தைகள். சத்திய வார்த்தைகளை தைரியமாக, ஒன்று விடாத அழகாக, ஆவி நிறைவோடு எடுத்து சொன்னார். He was full of the Holy Spirit, full of the wisdom of God. He was full of the knowledge of the word of God. பேதுருடைய தகுதியை பார்த்த பரிசுத்த ஆவியானவர், ஐயோ இவர் மூலமா நான் இறங்கியே ஆகணும். ஆகிய பேதுரு மேல நிரம்பி வழிந்த ஆவியானவர் எங்கே ஓட ஆரம்பித்தா? என்ன ஓட ஆரம்பித்தா? மக்கள் மேல எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டார். கவனி, ஆவியானவரை தண்ணி கோப்பிட்டு இல்லையா? ஜீவ தண்ணீர் இருக்கா? இருக்கு. தண்ணியை ஒரு இடத்துல ஊத்துனீங்கன்னா அது என்ன செய்யும்? நிரம்பினப்புறம் வளைஞ்சு ஓடும். நான் இப்ப பேசுறதுலாம் எங்க புத்தகத்துல வார்த்தை நினைக்காதீங்க. ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. சரியா? தத்ரூபமா அவருக்கு பிக்சரை காட்டுறாரு. பேதுரு அவ்வளவு தூரம் அபிஷேகத்துல நிறைந்து, இயேசுக்காக வைராக்கியத்துல நிறைந்து, இயேசு அந்த இடத்துல இருந்தா எப்படி பேசியிருப்பாரோ அத போல he was revealing Jesus so much. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க தேவ பக்தி உள்ளவங்க. கொர்நேலியு ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க. ஆனா உண்மையான தேவன் தெரியாது. எப்படி அவரை நம்ம சேவிக்கணும் அதெல்லாம் தெரியல. ஆகிய பக்தி எல்லாம் இருக்குது. ஆனா அந்த உண்மை தெய்வத்தை தத்ரூபமாக ரெப்ரசன்ட் பண்ணி அவருடைய வல்லமையில நிறைந்து, அந்த வல்லமை சுற்றியிருந்தவருமே ஓடும்படியாக, வழிந்து ஓடும்படியாக பேதுருடைய நிலைமை இருந்தபடியால் அந்த மக்களுக்கு அபிஷேகம் கிடைச்ச உடனே அடுத்த வசனத்தை சொல்றார், அபிஷேகமே கிடைச்சாச்சு, இனிமே ஞானஸ்நானம் என்ன? அவர் உட்கார்ந்து அபிஷேகம் கிடைச்சிச்சு, இந்த பாருங்க ஆண்டவர் ஊத்திட்டாரு, இந்த சால்வேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்கல. பிரைமரி லெசன்லாம் எடுக்கல. நீங்க அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு காரியம் கட்டாயம் செய்து ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்டியனும் செய்ய வேண்டியது இம்மர்ஷன் பேப்டிசம். இங்கே இருக்கிறீங்க 1-2 பேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க. மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது 100% கர்த்தருடைய சித்தம், வேதத்துக்கு அடுத்த காரியம். ஆகையினால்தான் அந்த இடத்துல அவங்க அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் இவங்க அபிஷேகம் பெற்றாங்க, இனிமே என்ன இல்ல, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த இடத்துல அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அந்த ஜெயில, பிலிப்பாய் ஜெயில கூட நடுராத்திரியில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது.
அந்த மந்தன் அந்த காசா ஸ்ட்ரிப்ல பிலிப்பு பார்த்தார், ஒரு முறை மீட் பண்ணாரு, அவரை பிடிச்சு கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஞானஸ்நானத்தை பத்தி விகற்பமா பேசிக்கொண்டு திரிகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சாட்டை எழுதி கொடுக்கிறார். இட்ஸ் அ மஸ்ட். கட்டாய ஞானஸ்நானம் எடுத்தாகணும். மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. இன்னைக்கு காலையில ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன் நான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட காணப்படுகிற மகா கேடுள்ள குணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. என் இஷ்டப்படித்தான் வாழ்வேன், ஆனாலும் நான் கிறிஸ்டியன். ஆண்டவர் சொல்றார், கீழ்ப்படிகளுக்கு தான் பரிசாதி கொடுப்பாருன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை மதித்து அவர் சொல்லுகிற பிரகாரம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை. இந்த எல்லா தகுதியும் பேதுருவுக்கு இருந்தபடியினால் அவர் மூலமாக அந்த ஒரு கூட்டம் மக்கள் அன்றைக்கு ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றார்கள். They became full-fledged Christians. நிச்சயமாக ஒரு சாட்சியம் இருந்திருப்பார். நீங்கள் தேவ பிள்ளைகளே, one man can do mighty things if only he is in the hands of the Lord. இங்க ஒரு டீம் போகல, ஒரே ஒரு தனி மனிதன். அந்த குடும்பத்துல எவ்வளவு பேர் அந்த வீட்டுல வந்து கேட்டாங்களோ, ஏன்னா ஆர்மி ஆபீசரா இருக்கிறதுனால பெரிய வீடா தான் இருந்திருக்கணும். அவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கலாம். அவ்வளவோ பேரை கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டான். பக்கத்துல இவ்வளவு எல்லாருமே 50, 60 பேரோ 100 பேரோ அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பேசினது ஒரே ஒரு மனிதன். How effective you are. நாம சுயநலவாதிகள் கிறிஸ்தவர்கள். நான் சொல்றேன், நான் ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரோட பிள்ளையா இருக்கனால ஏதாயிலும் ஃபேவர் கிடைக்குமா? கொஞ்சம் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கிடைக்குமா? இன்னைக்கு நம்ம நோக்கம் எல்லாம் அதுதான். இந்த உண்மைக்காக பெற்றுக்கேன்னா இன்னைக்குள்ள பிரசங்கமும் அப்படித்தானே. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்ன்றதால இன்னைக்கு அந்த வாழை பிடிச்சிட்டு தான் அலையிறோம். நம்ம பைபிளை படிச்சோம்னா ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் தெளிவா புரியும். அதை படிக்காததுல நாம we are gullible people, so some gullible people are taking the advantage of that condition and they are making money. நம்ம முட்டாள்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம முட்டாள்தனத்தை பயன்படுத்தி ஏதோ உளறாங்க, நம்ம காணிக்கை கொடுக்குறோம், அவங்க கொண்டு வராங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் அத்தனை கீழ்த்தரமாக கொண்டு வரப்பட்டது. தேவ பிள்ளைங்களே, ஒரு மனிதன் சொல்லாதீங்க, எப்போ ஒரு நாள் சொல்லாதீங்க நான் தனியா என்ன செய்ய முடியும். பேதுருட்ட கேளுங்க, போவார் சொல்லுவாரு, நான் தனியா பிரசங்கம் பண்ணேன், 3000 பேர் வந்தாங்க, 5000 பேர் வந்தாங்க. பேதுரு சொல்லுவார். பேதுரு கூட யாரும் கையில பைய பிடிச்சிட்டு நிக்கல. பேதுரு கூட யாராவது டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல. அவர் பேசினார், ஒரு மனுஷன் பேசினார். If you are a person for Christ, you can do great things. If you are a person who has sold yourself all for Jesus, great things will be done through you. ஆண்டவர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைங்களே, are you available? இனியும் பாருங்க, என்னமோ நினைச்சிட்டு நம்முடைய சொந்தத்துக்காக வாழ்றதை விடுவோம், சொந்தத்துக்காக வாழ்றதை முன்வைத்து விடுவோம். ஒரு காரண பிரயோஜனம் கிடையாது. நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க எந்த ஹைட்டுக்கு தான் போங்க, ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்க சிஇஓ வைப்பாங்க, மண்ணாங்கட்டி மறிச்சா நரகத்துக்கு போவீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன், உங்களுக்கு கோவப்படி சொல்றேன், சிஎம்சி டைரக்டரா தான் மாறுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வாழ்க்கையை நீங்க வாழலன்னா நாளைக்கு உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அக்னியினுடைய அந்த வாழ்க்கை தான், அக்னியில தான் வாழ்க்கை. நிச்சயமா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணு பூமி எங்க சுற்றி தெரிகிறது, அவர் கண்ணு பூமி எங்க சுற்றி தெரிகிறது. அழிகிற ஆத்துமாக்கள் அழுறமா இருக்கிறாரா? திறப்பின் வாசல்ல நிக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? என்னோட சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற ஆட்கள் இருக்குதா? அவர் கண்கள் சுற்றி வருகிறது. நீங்களா? நான் கிறிஸ்டியன், நானும் என் வீட்டாளுவோமானால் வீட்டுல வேற எதுவும் இருந்தால் அவள் ஆலயத்துக்கு வர மாட்டோம். ஆனா பேச்சு மட்டும் எப்படி? கர்த்தரையே சேவிப்போம், வயிறை சேவிக்கிறோம், நம்மளை சேவிக்கிறோம், பக்கத்து வீட்டார சேவிக்கிறோம். பேச்சு மட்டும் என்ன? கர்த்தரையே சேவிக்கிறோம்.
அந்த ஏயை தூக்கி போட்டுருங்க உங்க பைபிள்ல இருந்து. ஏ போட்டீங்கன்னா வேற ஒண்ணும் வரக்கூடாது. கரெக்டா இல்லையா? ஏ போட்டீங்கன்னா நோ அதர் சாய்ஸ், ஒன்லி ஜீசஸ். அந்த மாதிரி போர்டு மாட்டி வைக்காதீங்க. மாட்டி வச்சு ஆண்டவர் சொல்வார், தினந்தோறும் உங்க வீட்டுல போய் நீ பேசுறதுலாம் பொய்யா இருக்குதே, தினம் அதை மாட்டி வச்சிருக்கிறார். யாராவது வரவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ இவங்க கத்தரை ஏன் சேவிக்கிறாங்க, அங்க உள்ளுக்குள்ள சினிமா ஓடிட்டு இருக்கோம், அங்க தேவையில்லாத பாட்டுகள் ஓடிட்டு இருக்கோம், தேவையில்லாத காட்சிகள் ஓடும். ஆனா வெளியில சொல்றது மட்டும் நாங்க இயேசு பிள்ளைங்க. என்ன இயேசு பிள்ளைங்க? இந்த பிள்ளைகளே இன்னைக்காவது விழிப்புணர்வு அடைவோம். Let today be a turning point. நம்முடைய மாய்மால கிறிஸ்தவ வாழ்க்கையை விடுவோம். பேரளவுல வெளிவேஷம் போடுற கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு வெளியே வருவோம். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொலைச்சி உள்ள போட்டோம். So that the life will change and the kingdom of God will benefit. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறிச்சுனா தேவ ராஜ்யத்துக்கு லாபம். அது நடக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்த்திருக்கிறார். கர்த்தர் ஆதங்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். செய்வோமா? அல்ல இன்னுமே சும்மா ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போமா? ஏதோ நாங்க பாடுறோம், நாங்க சாதிக்கிறோம், நாங்க வித்தியாசமான ஆட்கள், நாங்க ரொம்ப அழகா பாடுவோம், நாங்க நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்போம், இதே சொல்லிட்டு அலையலாமா? இப்படி சொல்லித்தான் நாம் கெட்டு போனோம் தேவ பிள்ளைகளை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்துல இருந்தானா சுவிசேஷத்தின் நற்கந்தம் பரவட்டும். The sweet aroma of Jesus Christ's gospel to be carried wherever you go. And the gospel உடைய அந்த நற்கந்தம் நம்ம மூலமா வீசாட்டா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து உனக்கு ஐயோ என்று சொல்கிறார். இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்தோ பரிதாபம், உலகத்துக்காக வாழுகிற கூட்டம் ஏராளம் இன்றைக்கு தான். உண்மையிலே நான் சொல்லல, 70 வருஷத்துல 60 70 கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உண்மையிலே கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சு. ஏன் நாங்க ஓல்டு பீப்புளா இருக்கான்னு தெரியும். அவங்க கிறிஸ்டியன் சொன்னா ஆபீஸ்ல உண்மையா இருப்பாங்க, டைமுக்கு போவாங்க, ஆபீஸ்ல கள்ளக்கடை கழுத மாட்டாங்க, பொருளை திருடிட்டு வர மாட்டாங்க, அவங்க வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கா அடுத்தவனே நல்லவனா இருக்கணும். ஒரே சாட்சி கிடையாது, ஒரே சாட்சி கிடையாது. எல்லா காரியத்துக்கும் நம்ம எவ்வளவு நேரம்னாலும் கொடுப்போம். நம்ம வீட்டுல குடும்ப ஜெபமா கிடையாது, கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடையாது நமக்கு. சில பேர் காலையில தூங்குறீங்க பாருங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் உங்களை வார்ன் பண்றேன். சில வீட்டுல காலையில போன் பண்ணா இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, 10 மணிக்கெல்லாம் தூங்குறீங்க. எப்படித்தான் 10 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு தூக்கம் வருதோ கத்தருக்கு தான் தெரியும். பைபிள் சொல்லுது அதிகாலையில் எழுந்தார்கள், அதிகாலையில் பிரசங்கம் பண்ணினார்கள். முந்தின நாள் ராத்திரி ஜெயிலில் இருந்துச்சு, காயப்பட்டு ரத்தம் வடிந்த சரீரத்தோடு இருந்தவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போல அதிகாலையில போய் ஜெபம் பண்ணாங்க, வீதியில நின்று ஜெபம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு நாம காலையில 10 மணிக்கு படிக்க விட்டு எழுந்திருக்கிறோம். அப்படி சொல்றவங்க நாங்க கிறிஸ்டியன், நீ என்ன கிறிஸ்டியன் நான் கேட்கிறேன். நெத்தில நீச்சுக்கா? வாழ்க்கை பேசட்டும். வாழ்க்கை பேசாத வரையில மாய்மாலத்தோடு வாழ்ந்து போனால் ஆக்கிலே அதிகம். அதனால்தான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். The Lord is watching you. He knows every intention. He knows every move you make. He knows every word you speak. How much you have stood for Christ. The Lord knows very well. He has recorded everything. Everything is being recorded. You cannot put up a show. புரியும் என்று நினைக்கிறேன். பிள்ளைகளை இன்றைக்கு மாறுவோம். இல்லாவிட்டால் இயேசுக்காக வாழ்ந்த சீடர்களை பற்றி மாத்திரமல்ல, இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை பற்றி படித்தால் ஒன்றும் பிரயோஜனமில்லை, ஒன்றும் பிரயோஜனமில்லை. Let's repent. Let us bring that change in this world. God bless you.